கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எப்பயுமே நம்ம பாடத்திற்குள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல போவோம். என்ன வசனங்க? யோவான் 8:32 வசனம். சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். போன வாரம் என்ன சத்தியம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அப்போ பாதாளம் தான் என்ன ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நரகமா மாறி இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு பொய்யான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப மேற்கொண்டு நம்ம என்ன ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் சபை. ஓகேங்களா? சபை அது என்ன சபை அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஒரு பாகம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாகம் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளிநாட்டுல ஒரு 2 சகோதரர்கள் சந்திச்சுக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் பேர் என்ன அப்படி பார்த்தா, ஒருத்தர் பேர் முருகன், இன்னொருத்தர் பேரு என்ன வச்சுக்கலாங்க, கணேசன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ணன் தம்பியா முருகன் கணேசன் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. யாருக்கு யாருன்றது தெரியல. சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கும் போது என்ன அப்படின்னு நடக்குது பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல தமிழ் பேசுறாங்க 2 பேருமே. அவர் கேட்கிறாரு, நீங்க தமிழா? ஆமா, நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. தமிழ் தெரிஞ்சது 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கை கொடுத்து இந்த மாதிரி நான் ஊருக்கு போனேன், சென்னை தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நானும் தமிழ்நாட்டு சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கொடுத்துட்டு சந்தோஷமா பிரிஞ்சு பார்த்துக்கிட்டு போன் நம்பர் பார்த்துட்டு வாங்கிட்டு போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏதே சினாரியோ ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் நடக்குதுன்னு வைங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சலாம் அலைக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமா நம்பர் வாங்கிட்டு ஊருக்கு போனேன்னு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே இன்னொரு ஒரு இடத்துல அதே சினாரியோ, ஒருத்தர் பேரு ஜோசப், இன்னொருத்தர் பேரு டேவிட். ஓகேங்களா? 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? அவங்க சோதரம் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க? பேர் தெரிஞ்சிச்சு, உங்க பேர் என்னது? ஜோசப். உங்க பேர் என்னது? டேவிட் அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த வார்த்தை அவங்க என்ன கேட்பாங்க? என்ன சர்ச் நீங்க? ஆர்சியா, பெந்தகோஸ்தேவா, இல்ல ஏஎல்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஓகேங்களா? 2 இந்து சகோதரர்கள் சந்திக்கும் போது அந்த வார்த்தை வரல. 2 இஸ்லாமிய சகோதரர்கள் சந்திக்கும் போது அவங்க எதுவும் கேட்கல. ஓகேங்களா? தமிழான்னு கேட்டுட்டு மட்டும் போன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது 2 கிறிஸ்துவ சகோதரர்கள் சந்திக்கும் போது மட்டும் எந்த சபைன்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அப்போ இது சிந்திக்கக்கூடிய விஷயமா இல்லைங்களா? ஏன் இதை சிந்திக்கணும்? ஏன் அப்படின்னா அவ்வளோ சபை இருக்கு இல்லைங்களா? அப்போ அவ்வளோ சபை இருக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்துவனோட சபை என்ன? பிரதர், நாங்க போறதுதான் கிறிஸ்துவின் சபை அப்படின்றீங்களா? இல்ல பிரதர், நீங்க போறதா கிறிஸ்துவின் சபைன்னு சொல்ல போறீங்களோ அப்படின்றீங்கன்னா அப்படி இல்ல. எது கிறிஸ்துவனோட சபை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேதாகமத்தின் மூலமா நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2025ல எத்தனை வகையான சபை இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,000 பிரிவு இருந்திருக்கு. எத்தனைங்க? எல்லாருமே யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். எல்லாருக்குமே கிறிஸ்தவர்கள் பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா எத்தனை வகை இருந்திருக்கு, எத்தனை பிரிவு இருந்திருக்கு? 49,000 பிரிவு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2026 ஸ்டார்டிங்ல எத்தனை சபை எத்தனை பிரிவு இருந்திருக்கு தெரியுங்களா? 50,000 வகையான சபை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வே சொல்லுது. 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு வருது. எதனால? அந்த சபை சரியில்லை, அங்க இருக்க பாஸ்டர்ஸ் சரியில்லை, அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி நடந்து மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது பாத்தீங்கன்னா சபை பிரிவு வருது. ஓகேங்களா? இதுல கிட்டத்தட்ட 50,000 பிரிவுல ஒரு மேஜரான பிரிவு ரொம்ப தெரிஞ்சது எல்லாருமே, ரோமன் கேத்தலிக், ஏஎல்சி, அப்புறம் மெத்தடிஸ்ட், அப்புறம் சிஎஸ்ஐ, அப்புறம் ஏஎல்சி, அந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாப்புலரான பிரிவுகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பிரிவு இருக்கு தெரியுங்களா? 750 பிரிவு இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை பிரிவு இருக்குங்க? 750 பிரிவு இருக்கு. ஆனா எல்லாருமே யார் தான்? ஏன் இவ்வளவு பிரிவு? எத்தனை பிரிவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதா? இல்லன்றதுக்கான வசனம் எங்க இருக்கு?
இல்லைன்னு சொல்லுறோம் இல்லைங்களா? இத்தனை பிரிவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அதுக்கான வசனம் எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அப்ப 750 பிரிவு இருக்கு அப்படின்னா 750 வகையான விசுவாசம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விசுவாசம். ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்குவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் குழந்தை இயேசுன்னு கும்பிடுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சீஷர்களை பண்ணுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்கணும். எபேசியர் 4 அதிகாரம் 5 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 5 வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஓகேங்களா? அப்போ ஒரே வகையான விசுவாசம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒரே கர்த்தர் தான் இருக்கணும். ஆனா 750 பிரிவு எப்படி வந்துச்சு? அதுதான் சபையா? ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சிஸ்டர் தப்பா படிக்கிறாங்க. அவரே சபைகளாகிய சரீரத்துக்கு தலையானவர் இருக்கு. அப்படிதானே இருக்கு? அப்படிதான் இருக்குங்களா? எப்படி இருக்கு? சபையாகிய சரீரத்துக்கு. சபைன்னு இருக்கா, சபைகள்னு இருக்கா? அப்படின்னா என்ன இருக்கணும்? 750 பிரிவு இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? அவரே சபைகளாகிய சரீரத்துக்கு தலையானவர் தானே இருக்கணும். அப்ப சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்படின்னா அப்ப சபை எத்தனை இருக்கணும்? எத்தனை இருக்கணும்? 750 இருக்கணுமா? ஒண்ணுதான் இருக்கணும். ஓகேங்களா? இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5 அதிகாரம் 23 வசனம். எபேசியர் 5 அதிகாரம் 23 வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். பாருங்க, திருப்பி வந்து என்ன படிக்கிறாங்க? தப்பா தான் படிக்கிறாங்க. சபைகளுக்கு தலையா இருக்கிறதுன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படிதானே? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. அப்ப என்ன இல்ல அங்க? சபைகள் இல்ல. என்னதான் இருக்கு? சபை தான் இருக்கு. அப்ப சபைனா என்னது? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலர்னா ஒண்ணு இல்லைங்களா? அப்போ ஒரு சபைக்கு தான் அவர் என்னவா இருக்காரு? தலையா இருக்கிறார். அப்ப எந்த சபைக்கு தலையா இருக்காரு? பிரதர் நீங்க போறீங்க அந்த சபைக்கு தானே? அதானே கேட்க வரீங்க? நம்ம எந்த சபை தான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? கிறிஸ்துவினோட சபை என்னன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வசனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன பத்தி தான் சொல்லுது. ஒரே சபை தான் சொல்லுது. ஆனா பிரிவு எத்தனை இருக்கு? 750 பிரிவு இருக்கு. இந்த நாம சபை வசனம் சொல்ற ஒரு பிரிவுல இருக்குமா இல்ல உலகத்துல பிரிச்சு வச்சிருக்க 750 பிரிவுகள்ல நாம இருக்குமா? எதுல இருக்கும்? ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி தான் சொல்லணும். அது தெரியலன்னா எப்படி? வசனம் சொல்ற ஒரு சபையில நம்ம இருக்கோமா? ஒரு சபை ஒரே கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? ஒரே விசுவாசம், அதுல இருக்கோமா? இல்ல மனுஷர்கள் பிரித்த 750 பிரிவுகள்ல நம்ம இருக்கோமா? அந்த சபைகள் நம்ம இருக்கோமா? 750 பிரிவுல தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ நாம 750 பிரிவுல இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த சபைக்கு இப்ப வந்தாகணும்? கிறிஸ்து எந்த சபை சொல்றாரோ அந்த சபைக்கு நம்ம என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா வந்தாகணும். அப்ப கிறிஸ்துவனுடைய சபை என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இந்த பிரிவு இப்பதான் இருக்கா? இந்த 750 பிரிவு, இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, அது இப்பதான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா இது இப்ப வந்த கேள்வி, இப்ப வந்த பிரிவுகள் இல்ல, இது ஆதி காலத்திலே இருக்கு. பாருங்க 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3-4 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 வசனம் முதல். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இங்க பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமா, என்ன மார்க்கமா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறது. அப்போ எதனால இந்த பிரிவு வருது அப்படி பார்த்தா மனுஷர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான். இப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க ஒரு சபையில அப்படின்னா ஒரு குரூப்புக்கு ஒரு சில பிரதரை பிடிக்கும், ஒரு குரூப்புக்கு ஒரு சில பிரதரை பிடிக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிரதருக்கும் இந்த பிரதருக்கும் ஆவல அப்படின்னா இந்த பிரதர் தனியா போய் சர்ச் ஆரம்பிச்சிருவாரு, இந்த பிரதர் என்ன பண்றாரு தனியா போயிட்டு சர்ச் ஆரம்பிச்சிருவாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு பிளவுபடுறது? சபை என்ன ஆகுது அப்படி பார்த்தா பிளவுபடுது. அப்ப இந்த விஷயம் எங்க நடந்தது பாருங்க, சபையோட அதாவது எனக்கு இவங்க தான் பிடிக்கும், எனக்கு இவங்க தான் பிடிக்கும், நான் இவங்கள என்ன பண்ணிக்கிறேன்
பின்பற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷர்களை பின்பற்ற விஷயம் அங்கே நடந்துருப்பாங்க. 4ஆம் வசனம் படிக்கும்போது, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா. அப்ப மனுஷ மார்க்கமா நடக்கிறதுனால, மனுஷனை பிடிக்கிறதுனால அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா மாம்சத்துக்குரியவர்களா நடந்துக்கிறாங்க. ஒருவேளை ஆவிக்குரியவர்களா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் மட்டும் தான் பின்பற்றிருப்பாங்க? யார் மட்டும் தான் பின்பற்றுவாங்க? பவுலை மட்டும் தான் பின்பற்றிருப்பாங்களா? மனுஷர்களே பின்பற்றிருக்க மாட்டாங்க. யார் தான் பின்பற்றிருப்பாங்கன்னா கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசங்களையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பின்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ சரி, இந்த ஒரு சபை வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எந்த சபையை நம்ம பின்பற்றுறது அப்படின்றத யார்கிட்ட போய் கேட்டா அது கரெக்டா இருக்கும்? சபைக்கு யார் தலையா இருக்கா? இயேசு கிறிஸ்து தலையா இருக்காரு. அப்போ அவர் எந்த சபைக்கு தலையா இருக்கிறாருன்னு யார்கிட்ட போய் இப்ப கேட்டா கரெக்டா இருக்கும்? யார்கிட்ட கேட்கணும்? கிறிஸ்துவிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க சபையை குறிச்சு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். யார்கிட்ட பார்த்து சொல்றாருன்னா பேதுருவை பார்த்து சொல்றாரு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படி பார்த்தா, பேதுரு பார்த்து நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க, சபை என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து இந்த சபையை வந்து கல்ல வச்சுதான் கட்டுறாரு போல. அதாவது சபையை வந்து எப்படிதான் கட்டணும்? கல்ல வச்சுதான் கட்டணும் போல அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல கல்ல வச்சு கட்ட சொல்ல அவரு பேதுருவை வச்சு கட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த கல்லை வச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, கல்லு மேல கல்லு வச்சு அப்படியே கல் அடிக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சபையை என்ன பண்ணிடுறாங்க, கட்டிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சபைலாம் எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த சர்ச் இந்த ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தெரியாத ஊருக்கு போறோம் வைங்களேன், அங்க போய் இறங்கிட்டோம், வழி சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு நீங்க போய் என்ன பண்ணுங்க, போய் அந்த ஸ்டாப்பிங்ல போயிட்டு இறங்கிடுங்க. இறங்கினோடனே மேல ஏமாந்து பாருங்க, என்ன தெரியும், சிலுவை போட்டு ஒரு என்ன தெரியும், ஒரு பில்டிங் தெரியும். அந்த பார்த்துட்டே அப்படியே நடந்து போனீங்கன்னா என்ன வந்துடும், நீங்க போற இடம் இது லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்றது கூட எதை யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டா இருக்கிற சர்ச் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, கல்லு மேல கல்லு வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, வானத்தை போய் ஏற்ற அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை கட்டிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கல்லு மேல கல்லு வச்சு கட்டுற சர்ச்சை தான் சொல்றாருங்க. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுறேன்னு சொல்றாரு இல்லைங்களா, அப்ப கல்லால கட்டக்கூடிய சபையை குறிச்சுதான் அவர் சொல்றாருங்களா? ஒருவேளை அந்த சபையை குறிச்சுதான் சொல்றாருன்னு அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். என்ன இருக்குதுங்க brothers and sisters? இது நான் சொல்லல, யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருந்தார். அப்போ நம்ம சர்ச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு கட்டடத்துக்குள்ள போய் உட்காந்துருக்கோம் இல்லையா, அங்க யார் இல்ல, யார் இல்ல, சவுண்டா சொன்னீங்கன்னா யார் இல்ல, தேவன் இல்ல. உன்னதமானவர்னா யாருங்க? தேவன். தேவன் எங்க இல்ல அப்படி பாத்தீங்கன்னா, கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருந்தார். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 17:24. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. நாம எங்க போயிட்டு இருக்கோம்? தேவன் எங்க இருக்காருன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். தேவன் எங்க இருக்காருன்னு போயிட்டு இருக்கோம். எங்க இருக்காருன்னு போயிட்டு இருக்கோம். அந்த வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு மேல சிலுவை போட்டிருக்கு, அந்த கட்டடத்துக்குள்ள இருக்காருன்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன, அங்க யாரும் இல்ல, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. தெரிஞ்சுங்களா? இப்போ கல்லு மேல கல்லு வச்சு கட்டிருக்காங்க இல்லைங்களா, மிகப்பெரிய கட்டடம், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் அழகுன்னு சொல்லி கட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்க யார் இல்ல, தேவன் இல்ல இல்லைங்களா? அப்போ சரி பிரதர் அங்க இல்ல அப்படின்னா அப்போ யார வச்சு சொல்றாரு பாத்தீங்கன்னா, பேதுருவை வச்சு ஒருவேளை சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பேதுருவோட கல்லறை மேல என்ன பண்ணிடுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா
சபை கட்டினாங்க. எங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டில சர்ச் ஆஃப் ரோம் இல்லைங்களா. அங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேதுருவோட கல்லறை இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லறை மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சர்ச்சை கட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் எங்கதான் சொல்லியிருக்காரு, பேதுருவை தான் பார்த்து சொல்றாரு இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். அப்ப யாரு அப்படின்னா பேதுருவானதான் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, சபை கட்ட சொல்லிருக்காரு. நாங்க சபை கட்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது மேல ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பேதுருவை இப்ப அஸ்திபாரமா வச்சு ஒரு சர்ச் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, அஸ்திபாரத்தை போட முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. கிறிஸ்துவை தவிர அஸ்திபாரம் வச்சு கட்டுறதுக்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது. அப்போ பேதுருவும் என்ன இல்ல அப்படி பாத்தீங்கன்னா பேதுருவை பார்த்து என்ன பண்ணல, சபை இவங்க மேல கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லல. அப்போ என்னதான் சபை கட்ட சொல்லியிருக்காரு, கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த சபையை தான் ஒரு குறிச்சு சொல்றாரு, கல்லு மேல கல்லு வச்சு கட்டின சபையும் இல்ல, பேதுருவ கல்லறையில மேல வச்சு கட்டின சபையும் இல்ல, ரோமன் கேத்தலிக் கட்டிருக்காங்க அதுவும் இல்ல. இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு, கல்லு இல்ல பேதுரு, ரெண்டுமே இல்ல அப்படின்னா என்னதான் சபையை கட்ட சொல்றாரு. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், இந்த வசனத்துல தான் ஆன்சர் இருக்கு. கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பாதாளத்துக்கு போயிடாதீங்க, போன வாரம் தான் பாதாளம் பாக்குறோம், அதனால அங்க போறதால கட்டுவதற்கு முன்னாடி மட்டும் பாருங்க. சரி, இதான் ஒரு இது ஓகேங்களா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், யார்கிட்ட பேதுருகிட்ட சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய். பேதுருக்கு தெரியாதா அவர் பேதுருன்னு, அவர் பேர் தெரியுங்களா தெரியாதுங்களா, நீ பேதுருவா இருக்கிறாய். ஏன் பேதுருவா இருக்கிறாய்ன்னு சொல்றாரு, இங்கதான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். ஏன் பேதுருவா இருக்கிறாய்ன்னு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இல்ல, பேதுருவா இல்ல, அப்பதான் பேதுருவா மாறி இருக்காரு ஓகேங்களா. இப்பதான் அந்த வசனம் படி சொல்லும் போது பேதுருவா இருக்காரு. ஏன் இவர் பேதுருவா இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வசனங்களை படிச்சு பார்த்தா நம்மளுக்கு புரியும். இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்றாங்க நீங்க எலியான்றாங்க, எரேமியான்றாங்க, தீர்க்கதரிசிகள்ன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி ஓகே அவங்களா சொல்லிட்டுப்பா, நீங்க யார் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க. டக்குன்னு யார் ஆன்சர் சொல்றா அப்படின்னா பேதுரு சொல்றாரு பாருங்க, மத்திய 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்திய 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இவர் டக்குன்னு ஏன் என்ன சொல்றாருன்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யார் சொல்றா, பேதுரு சொல்றாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுக்கு ஏன் முன்னாடி சொல்லாம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு டக்குன்னு அவர் சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா அப்ப இது என்ன பண்ணல, இது பேதுரு சொல்லல, இது யார் வெளிப்படுத்திருக்கா அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்திய 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்பனா இவர் இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லைங்களா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது யார் சொல்லல, பேதுரு சொல்லல. இது யார் தான் வெளிப்படுத்துறா பாத்தீங்கன்னா பிதாவிய தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ அவரே மீறி அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்த வசனம் தான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய். இப்ப நீ என்ன இருக்க, பேதுருவா இருக்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா அப்ப இந்த கல் அப்படின்றது எந்த கல் அப்படி பாத்தீங்கன்னா அவரு சொன்னார் இல்லைங்களா, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, அந்த ஒரு விசுவாசம் தான் யார்கிட்ட இருந்துச்சு பாத்தீங்கன்னா பேதுருகிட்ட இருந்துச்சு. அந்த கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அடையாள பாஷை படிக்கும் இல்லைங்களா, அதுல வீடு கூடாரம் அந்த மாதிரி வந்துச்சுனாவே அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறிக்கும். அப்ப கல்லை வச்சு கட்டக்கூடிய வீடு, கல்லை வச்சு கட்டக்கூடிய கூடாரம் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விசுவாசம்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர் வச்சிருந்தாருங்க ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசம் உள்ளவர்கள் மேலதான் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா சபையை கட்டுவார். அப்படின்னா அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு, நான் செத்ததுக்கு அப்புறம் என் கலர் மேல சபை கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா ஆலயம் வந்து நம்ம மேல கட்டுறது இல்ல. யார் ஆலயம்? யார் ஆலயம்? 1 கொரிந்தியர் 3:17 வசனம். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யாருங்க? யாருங்க? நீங்களே அந்த ஆலயம். அப்ப யாருதான் ஆலயம் அப்படின்னா நாம தான் என்னதுங்க? சபை இல்லைங்களா? அப்ப கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இறார். அப்போ பரிசுத்தமா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. பரிசுத்தமா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் யாருதான் அப்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம். அவங்களுக்கு யாரு இருக்கா பாத்தீங்கன்னா தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப இது இன்னொரு விதமாவும் எப்படி புரிஞ்சுனா பாத்தீங்கன்னா, இந்த சபை எங்க இருக்காங்க யார் அப்படிங்கறது புரிஞ்சுனா பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருப்பாங்க. பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு? பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு? முதல்ல யாருக்கு வந்துச்சு? அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களை தவறிவிட்டதுனால அது யாருக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு வந்துச்சு. அந்த புறஜாதிகளோட லிஸ்ட்ல தான் இப்ப யாரு இருக்கா பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்க நாம இருக்கோம். அப்ப நாம சபையா இருக்கிறோம் அப்படின்னா நாம எங்க இருக்கோம் தெரியுங்களா? இங்க இருந்தா சபை இல்ல, நம்ம பரலோகத்துல இருக்கும்போது தான் சபை. எபிரேயர் 12:23 வசனம். எபிரேயர் 12:23 வசனம். பரலோகத்தின் பெயர் எழுதியிருக்கிற முதல் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதிருக்க. அப்ப பரலோகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா யார் சபை அப்படின்ற ஒரு விஷயம் எங்க எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கட்டடம் என்ன இல்ல, அந்த ஒரு கட்டிடம் என்ன இல்ல, நம்ம வாரம் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு கட்டிடம், அது என்ன இல்ல? சபை இல்ல. பேதுரு மேல கட்டினாங்க இல்லையா ஒரு சபை, அதுவும் என்ன இல்லைங்க? சபை இல்ல. அப்ப என்னதான் சபை அப்படின்னா நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாம தான் ஆலயம். அப்ப நாம ஆலயமா இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, எவ்வளவு பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும்? எவ்வளவு பேர் தான் சபையா மாற முடியும்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 50,000 பிரிவு இருக்குன்னு பார்த்தோம், 750 பிரிவு இருக்குன்னு பார்த்தோம். அதுலயும் அந்த பிரிவு எல்லாமே மனுஷர்கள் கொண்டு வந்தது. அப்போ ஒரே ஒரு சபை இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த சபை ஒருத்தவங்க தான் போக முடியுமா? எல்லாருக்குமே என்ன இருக்கு? எல்லாருக்குமே என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் தான் சபையா மாற முடியும், அந்த சபையா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 வசனம். ஒரு கவுண்ட் இருக்கு பாருங்க, எவ்வளவு பேர் தான் சபையா மாற முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். சீயோன் மலைனா என்னங்க? பரலோகம். பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவரா நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க கண்டேன். சபைகளில் எழுதப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? CSI, ALC, ரோமன் கேத்தலிக் எழுதப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி சபையோட நெற்றியில பிதாவின் நாமம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அந்த சபை எவ்வளவு பேர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144,000 பேர். இந்த 144,000 பேருக்கு மேலையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? சபையா மாதிரி பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு கம்மியாகவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையா மாதிரி இருக்க முடியாது. அப்போ எவ்வளவு பேர் தான் வந்து சபையா மாறி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144,000 பேர். அப்ப கவுண்ட் இருக்குங்களா? கவுண்ட் இருக்கு. எவ்வளவு பேர் தான் போக முடியும்? 144,000 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கத்துல எழுச்சிக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு சபை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 750 சொல்லணுமா? ஒரே சபை தான். எத்தனை பேரு? 144,000 பேர். ஓகேங்களா? அப்ப இந்த 144,000 பேரா மாறதுக்கு எல்லாராலையும் போயிட முடியுமா? சத்தியம் எல்லாமே கேட்கிறோம். எல்லாரும் 144,000 பேரா போயிட முடியுமா? எல்லாருமே சபையா மாறி போயிட முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது என்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்படின்னா என்னங்க? கல்யாணம் பண்ணிக்கூடாது அதானே? பிரதர் இங்க பாருங்க, வசனம் சொல்லிடுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனாலும் என் பேர் என்னதுங்க?
ஃபாதர். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா இப்ப என்னது ஃபாதர். அப்படிதான் நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடணும் அப்படிங்களா? இத எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா திருமணமே பண்ணாம தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்றாங்க. ஓகே, ஆனா இதுக்கு அர்த்தம் அது இல்ல. ஏன் அப்படின்னா இது எந்த ஒரு புக்ல சொல்லப்பட்டிருக்கு? பைபிள்ல எந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம். நம்ம தீர்க்க தரிசன பாஷையில படிக்கும் போது தீர்க்க தரிசனம் எந்த ஒரு சுய தோற்றமும் உடையதா இல்ல அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? முந்தி அறியணும். ஓகேங்களா? அப்போ தீர்க்க தரிசன வசனம் எதுவுமே வந்து சுய தோற்றமே இல்ல. அப்ப ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்க போறதுல நம்ம பார்ப்போம், இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். அடுத்தது கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. யாரு? அந்த 1,44,000 பேரை மாற போறீங்க. எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து போய் நேசரேத் எடுக்க போறாரு, யோர்தான் நதியில அங்கேயும் போவாங்க. ஊழியம் செய்ய போறாரு, அங்கேயும் போவாங்க. இஸ்ரேல்ல இருந்தாரா, இஸ்ரேலையும் போய் பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா கொல்கத்தா மலைக்கு என்ன எடுத்துன்னு போனாங்க? சில்வர் எடுத்துன்னு போனாரு. ஆனா அங்க மட்டும் யாரும் போக மாட்டாங்க. ஏன்? கஷ்டம். மத்த இடம்லாம் ஈஸியா போயிடலாம், ஆனா இங்க என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. அப்போ இவர்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இப்ப அதை பத்தி சொல்லப்படல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்திருக்காரோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்றக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தவான்களை தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 1,44,000 பேரா சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அதாவது உலகம் தான் இருப்பாங்க, மனுஷரிலிருந்து யாருக்காக அவங்க மீட்டுக் கொள்ளப்படுறாங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். யாருங்க? 1,44,000 பேர். அவங்க தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை. ஓகேங்களா? அப்ப சபை முதல் எத்தனை? 1,44,000 பேர். அவங்கள தவிர வேற மத்தவங்கள யாராலையும் என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா, சபையா எங்க போக முடியாது பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு தான் பாக்குறோம். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டைரக்டா எடுத்துக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு சில அர்த்தங்கள் இருக்கு, அது வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 1,44,000 பேரை மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம் எழுதணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில மிகப்பெரிய ரேங்க் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டர், யூபிஎஸ்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். இப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது ஒரு 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றவங்க ஒரு 2,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20,000 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க. அடுத்தது ரெண்டாவது ஒரு டெஸ்ட் மெயின்ஸ் நடக்கும். அதுல ஒரு 2,000 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? அந்த இன்டர்வியூல கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் அதை கிளியர் பண்ணாதான் 800 ரேங்க் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கிட்ட ரேங்க்னு வச்சிருப்பாங்க. அப்போ 10 லட்சம் பேர் எழுத போவாங்க, எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுவாங்க. ஆனா செலக்ட் ஆகிறது எவ்வளவு பேர் தான்? 800 பேர் தான். அவ்வளவுதான் அங்க தேவைப்படுது. அப்ப அதுக்கு அந்த 800 பேர் வரதுக்கு எத்தனை ப்ராசஸ் நடக்குதுங்க? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்தது இன்டர்வியூ நடக்குது இல்லையா? அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா காமனான அழைப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அழைப்பை மீறி நம்ம வந்து உண்மையுள்ள ஒரு அதாவது 1,44,000 பேர் இன்னும் சபையா மாறணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. அது என்ன ப்ராசஸ் அப்படி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எவரோடு கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஆட்டுக்குட்டியானவர் பாத்தீங்களா, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, அதுலயே அழைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க, உண்மையுள்ளவர்கள் இருப்பாங்க. இந்த 1,44,000 பேர்ல அதுல எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்டவர்கள் மிக கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல கடைசியா எத்தனை பேர் தான் இருப்பாங்க பாருங்க? உண்மையுள்ளவர்களா இருக்காங்க 1,44,000 பேர். ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருக்கு? 3 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னதுங்க? அழைக்கப்பட்டவர்களா? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடுத்தது உண்மையுள்ளவர்கள். ஓகேங்களா? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேருங்க? அநேகர். 10 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ளிகேஷன் போடுவாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அடுத்தது
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தாங்க? சிலர். அப்ப உண்மையுள்ளவர் ஒரு சிலரா? 1,44,000 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் 1,44,000 பேர். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்ட நிலைமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 15:19 வசனம். யோவான் 15:19 வசனம். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிதருக்கும் நீங்கள் உலகத்தாராக இராதபடியாலும் நான் உங்களிலிருந்து தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பாவிக்கிறது. என்ன அப்படின்னா நீங்கள் உலகத்தாராக இருந்தால் என்ன பண்ணிருக்கோம்? உலகம் தன்னுடைய சிநேகிதருக்கும். இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளபடினாலும். அப்போ உலகத்துல இருந்து இப்ப யாரு தெரிந்து கொள்றாரு பாத்தீங்கன்னா நம்மளை தெரிஞ்சு கொள்றாரு. நம்ம தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ உலகத்துல அநேக பேர் இருந்தும் கிறிஸ்தவர்களா தெரிந்து கொள்ளப்படுறாங்க இல்லைங்களா? அவங்கதான் என்ன ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. இது குறித்து இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. ரோமர் 1:1-2 வசனம். ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். யாருங்க அழைக்கப்பட்டவனும்? அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல். 2 வசனம். ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தமானவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதி. அழைக்கப்பட்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுறாரு. அழைக்கப்பட்டவனாகிய பவுல், அதாவது அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட ரோமாபுரி ஜனங்களுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அழைக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்போ பவுல் பாத்தீங்கன்னா அழைக்கப்படும் போது எப்படி இருந்தாரு? ரொம்ப மோசமான ஒரு மனிதனா இருந்தாரு இல்லைங்களா? ஆனா அவர் என்னவா அழைக்கப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்காரு? அழைக்கப்பட்டிருக்காரு இல்லைங்களா? யோதால எழுதும்போது கூட அவர் கூட எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அழைக்கப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்து நமக்காக ஈடுபடி ஜீவனை கொடுத்தாருன்னு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அப்போ எங்க அழைக்கிறாங்க? அழைக்கப்பட்ட நிலைமைன்னு பார்த்தோம். அப்போ எங்க அழைக்கிறாங்க? எபிரேயர் 3:1 வசனம். எபிரேயர் 3:1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய. அப்போ உலகத்துல இருக்கிற நம்மள என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பரலோக ஒரு ராஜ்யத்துக்கு என்ன பண்றாருங்க? அழைக்கிறார். அப்ப காமனான காலிங் எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. எல்லாருமே காமனா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அழைக்கிறார். ஓகேங்களா? அப்ப அழைக்கப்பட்டவங்க யார் யாரு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை வந்து ஏத்துக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பாங்க. இப்ப யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ இந்த உலகத்துல அவங்க எல்லாமே யாருங்க? அழைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கு முதல்ல யார் வந்து இந்த ஒரு அழைப்பு கொடுத்தது? இப்போ ஒரு விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அழைப்பு கொடுக்காம நம்ம போயிட முடியுங்களா? முடியாது. அப்ப ஏதோ ஒரு அழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து அழைப்பு கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? விசேஷத்துக்கு போக முடியும். அப்போ இந்த ஒரு அழைப்பை பரம காரணத்துக்கு போறதுக்கான பரம அழைப்புக்கு போறதுக்கான அழைப்பை யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தது? தோமா இல்லைங்களா? இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் யார் வந்து கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா தோமா தான் கொடுத்தாரு. ஓகேங்களா? யார் மூலமா கொடுத்தாரு அப்படின்னா கிறிஸ்து மூலமா தான் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தோமா கொடுத்தாரு. ஆனா தோமா கொடுத்தது இந்தியாவுக்கு தான் வந்தாரு. ஆனா ரொம்ப அளவுல என்ன ஆகல பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல வில்லியம் கேலி, அது ஹேலி போட்டிருக்கு ஆனா அவர் பேர் வந்து கேலி. 18ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா வில்லியம் கேலி அப்படின்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட 43 வருஷம் இங்க வந்து பிரிட்டிஷ்ல இருந்து இங்க வந்து ஊழியம் செய்யறாரு. நம்ம இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 26 மொழியில என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பைபிளை மொழி பெயர்றாரு. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து கிறிஸ்துவ பத்தி தெரிய வைக்கணும்னு ஆசை. ஆனா ஃபுல்லா பைபிள் எப்படிதான் இருக்குது? கிரீக்லயும் எபிரேய பாஷையிலும் இங்கிலீஷ்லயும் தான் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மொழியில இருந்துச்சுன்னா இங்க வேலை என்ன பண்ண முடியாது, படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொழிபெயர்ப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 26 மொழியில என்ன பண்றது பாத்தீங்கன்னா இவர் மொழிபெயர்ப்பு செய்யறாரு. இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியர்கள் மத்தியில பைபிள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபேமஸ் ஆகுது.
ஓகேங்களா? இப்ப இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அழைப்ப கொடுக்கிறாரு. எந்த மூலமா கொடுக்கிறாரு? இன்விடேஷன். எது அழைப்பு? என்னது? பரம அழைப்பு. அழைப்பு கொடுக்கிறது இவரு. அப்ப இன்விடேஷன் என்னது? இன்விடேஷன் என்னது? அழைக்கப்பட்ட அழைப்பா இல்ல? விசேஷத்துக்கு அழைக்கிறாங்க, வந்து அழைக்கிறாங்கன்னா இன்விடேஷன் கொடுப்பாங்க இல்லையா? அந்த பத்திரிகை கொடுப்பாங்க இல்லையா? அந்த பத்திரிகை படிச்சு என்ன பண்ண முடியும்? நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியும். அதே மாதிரி வில்லியம் கேரி என்ன பண்றாருன்னா வந்து அழைப்பு கொடுக்குறாரு. என்ன எதுக்கு கொடுக்குறாரு பார்த்தா பரம காணதுக்கு பொறுத்து அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்புதல் என்னது? இன்விடேஷன் என்னது? பைபிள். அவ்வளவுதான். அந்த பைபிளை படிச்சு தெரிஞ்சாதான் பரலோக ராஜ்யம் இருக்குதுன்றதே ஒருத்தவங்க என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? சின்ன வயசுல நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல இல்ல வந்து எங்க படிக்கும் போது என்ன கொடுப்பாங்க? பைபிள் கொடுப்பாங்க. பழைய ஏற்பாடு கொடுக்க மாட்டாங்க, புதிய ஏற்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த புதிய ஏற்பாட்டுல முக்கியமா எதுதான் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த 4 சுவிசேஷம் கொடுப்பாங்க. என்னன்னு அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் அதெல்லாம் புதுசா சொல்லுங்க. 4 சுவிசேஷம் என்னன்னு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இல்லைங்களா? மொத்தம் 4 சுவிசேஷம் கொண்ட ஒரு புக் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நமக்கு அழைப்பு வந்துச்சுங்களா? சின்ன வயசுல வந்துருச்சு. சின்ன வயசுல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா பைபிளை படிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரிதான் வில்லியம் கேரி வந்து எல்லாருக்கும் மொழிபெயர்த்து கொடுக்கும் போது தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா காமனான அழைப்பு போயிருக்கு. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மொழியே என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த 4 சுவிசேஷத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன தெரிய வரும்? அழைப்பு இருக்குன்னு தெரிய வரும். வேற யாரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? யாரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 4 சுவிசேஷத்துலயும் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க கடைசியா ஒரு சுவிசேஷத்தை முடிக்க போதும் அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னா யாருப்பா அவரு? நமக்காக என்ன பண்ணிருக்காரு? இவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டு நமது பாவங்களுக்காக யார் இப்ப மறிச்சிருக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறிச்சிருக்காரு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா எனக்காக இயேசு கிறிஸ்து மறிச்சாரு இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசியா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த 4 சுவிசேஷத்தை படிச்ச இந்தியர்கள், தமிழர்கள் எல்லாருமே என்னவா மாறுறாங்க அப்படின்னா வேற ஒரு மதத்துல இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எங்க மாறுறாங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு மாறுறாங்க. என்ன ஒரு அடிப்படையில அப்படின்னா விசுவாசம் என்னும் அடிப்படையில மட்டும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசுவாசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தை வைக்கிறாங்க. யார் மேல வைக்கிறாங்க பார்த்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறாங்க கடைசி என்ன பண்ணிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. இப்போ இவரோட பேர் ஜோசப்னு வைங்களேன். அவங்க பையனுக்கு என்ன பேர் வைப்பாரு? அதே ஒரு கிறிஸ்டின் பேர் வைப்பாரு. இவரு என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு மாறிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு கிறிஸ்துவுக்கு மாறிட்டாரு. இவங்க பையனுக்கு என்ன பேர் வைப்பாரு பாத்தீங்கன்னா ஒரு டேவிட்னு பேர் வைக்கிறாரு. இப்ப அவங்க பையன் என்ன பண்ண வளர்ப்பாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவனா தான் வளர்ப்பாரு இல்லைங்களா? இப்ப அந்த டேவிட் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவருக்கு என்ன பேர் வைப்பாரு பாத்தீங்கன்னா மோசஸ் பேர் வைப்பாரு. அவரு என்னவா மாறுவாரு? கிறிஸ்டியனா தான் வளருவாரு. ஓகேங்களா? இவரு கிறிஸ்டியனா வளர்றதுக்குள்ளார ஆல்ரெடி இருந்தாரு இல்லைங்களா? ஜோசப் என்ன ஆயிடுவாரு? டெத் ஆயிடுவாரு. திரும்பி வந்து மோசஸ் வந்து வளர்ந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து வளர்றதுக்குள்ளார ஜோசப் டேவிட் என்ன ஆயிடுவாரு? அவரு டெத் ஆயிடுவாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சு கிறிஸ்தவர்களா மாறினவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸா அடுத்தது ஜெனரேஷன் போயிட்டே இருக்க தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லைங்களா? இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்துக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா எழுந்துக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா பல்லு தேய்க்கிறாங்க, கிறிஸ்தவர்களா சாப்பிடுறாங்க, கிறிஸ்தவர்களா என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க. திரும்பி கிறிஸ்தவர்களே வந்து என்ன பண்ணிடுறாங்க? படுத்து தூங்கிடுறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கிறிஸ்துவ நம்புறாங்க, அவ்வளவுதான். விசுவாசம் மட்டும் தான் இருக்கே தவிர இவங்க அவங்களுக்காக எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னா தெரியல. இப்ப முருகன் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? காலையில எழுந்திருப்பாரு, பல்லு விளக்குவாரு, சாப்பிடுவாரு, வேலைக்கு போவாரு, ஈவினிங் வருவாரு, நைட் தூங்குவாரு, திரும்பி படுத்துவாரு. திரும்பி காலையில எழுந்திருப்பாரு, ரொட்டீன் அதே வேலை தான். யார் பாக்குறா? ஜோசப்பும் செய்யறாரு, டேவிடும் செய்யறாரு. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க வேற ஒரு புக்கு கையில வச்சிருப்பாங்க, இவரு என்ன பண்ணிருப்பாரு? பைபிள் கையில வச்சிருப்பாரு. அந்த அட்டை வேற மாதிரி இருக்கும், இந்த அட்டை வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப இது ரொம்ப நாளா வந்து இப்படி என்ன ஆயிடுது? இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கு. நான் வீட்டுல கூட எழுதிருப்பாங்க பாத்தீங்களா?
இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா மட்டும் போதும், நாம என்ன பண்ண பண்றோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு மாறுதலும் இல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டாரு, ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்ன்றது யாருக்கு தெரியல, அந்த எந்த கிறிஸ்தவர்களுக்கும் தெரியல. இப்ப அடுத்ததான் இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் யாக்கோபை படிக்கிறாங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17, 19, 20 வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அப்படியே விசுவாசம் கிரிகளில் இல்லாது இருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். அப்ப விசுவாசம் மட்டும் வச்சுக்கிட்டு கிரி இல்லாம இருந்தா என்னவா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, தண்ணீர் தானே செத்ததா இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 10ஆம் வசனம் படிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். நான் நம்புறேன். யார் இருக்கா? தேவன் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்காருன்றத நான் நம்புறேன். அப்படியே செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்யறது தப்புலாம் இல்ல, நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு என்னதான் பண்ணுது? பிசாசு என்னதான் பண்ணுது? தேவனை நம்புது, இயேசு கிறிஸ்துவ நம்புது. ஒரு டைம் வந்து அந்த பிசாசு பிடித்தவர்கள்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க, காலம் வரும் முன்னே நீங்க என்ன பண்றீங்க, எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ யாரு தான் விசுவாசிக்கிறா? பிசாசு தான் விசுவாசிக்குது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு, தேவன் ஒருத்தர் இருக்காருன்றத யாரு விசுவாசிக்கிறப்பதான் பிசாசு விசுவாசிக்கிறது. அப்போ பிசாசு விசுவாசிக்குது, நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. அப்ப விசுவாசம் மட்டுமே வச்சு என்ன பண்ண முடியாது அப்படி பார்த்தா, நீதிமானும் ஆக முடியாது, பரிசுத்தவானும் ஆக முடியாது, உண்மையுள்ள தன்மைக்கும் போக முடியாது, சபையாவும் மாற முடியாது, பல்லவத்துக்கும் போக முடியாதுன்றத என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த வசனம் படிச்சோடனே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, விசுவாசம் கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, 20ஆம் வசனம் படிங்க. வீணான மனுஷனே, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? கிரி இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கு? செத்ததா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே, அப்ப விசுவாசம் மட்டும் வைக்கிறது என்ன இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப விசுவாசத்துக்கு கூட என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா, கிரியை செய்யணும்ன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கிரியை செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன கிரியை செய்யணும் தெரியாம இவங்க மாதிரி என்ன கிரியை செய்யறாங்க பாருங்க. என்ன கட்டுறாங்க? ஸ்கூல் கட்டுறாங்க, நல்லது. ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, நல்லது. மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, நல்லது. ஃப்ரீயா மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லதுதான், எதுவுமே இதுல வந்து தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காதவங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும் தானே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல போய் பாத்தீங்கன்னா எப்பயுமே என்ன போடுவாங்க, அந்த ஒரு மடத்துல சாப்பாடு போட்டுனே தான் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களால என்ன செய்ய முடியுது? நல்லது செய்ய முடியுது. அப்ப கிறிஸ்தவர்களால் மட்டும் தான் நல்லது செய்ய முடியுதா? இல்லைங்களா? அப்ப அவங்களாலையும் என்ன பண்ண முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய முடியுது. எவ்வளவு கிறிஸ்தவர்களை விட பெட்டரான ரொம்ப நல்ல லைஃபை வாழக்கூடிய அநேக மற்ற மதத்தினரும் இருக்காங்க, மற்ற சகோதரர்களும் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களும் கிரியை செய்யறாங்க, அவங்களும் கிரியை செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ விசுவாசம் இல்லாத கிரி செததா இருக்கும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய காலேஜ், ஸ்கூலு, பில்டிங் எல்லாமே கட்டுறாங்க. ஒருவேளை இதெல்லாம் கட்டினாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வைங்களேன். கிறிஸ்துவ முதலாம் வரியில வந்தாரு இல்லைங்களா? அவர் எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு. கிறிஸ்து ஒருவேளை நானும் மெடிக்கல் காலேஜ் கட்டுறேன், நானும் ஸ்கூல் கட்டுறேன், நானும் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாரு இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு பிறந்ததே எங்கங்க? ஒரு தொழுவத்துல எங்க பிறந்தாரு. நானே இப்படி பிறந்துட்டேன், மத்தவங்க யாரும் இப்படி பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு? மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்கலாம், பெரிய ஸ்கூல் கட்டிருக்கலாம்ல, ஆம்புலன்ஸ் கட்டிருக்கலாம்ல இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாம எதுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்? அப்போ இந்த கிரியை என்னவாதான் இருக்க பார்த்தா வீணான ஒரு கிரியை தான் இருக்கு. இது செய்யலாம், தப்பு இல்லை இல்லைங்களா? நம்ம கூட வந்து நம்ம கிட்ட வந்து குழந்தைய வந்து எங்க படிக்கிறதுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் நம்மளோட வாயில என்ன வார்த்தை வரும் தெரியுங்களா? நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலா சேருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒழுக்கம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே டிசிப்ளின்ல வரும்போது அது வந்து நல்லதுதான். ஆனா அந்த கிரியை என்னவா இல்ல அப்படி பார்த்தா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு விஷயமாவே இல்லை. விசுவாசம் இருக்கு, கிரி வந்து இது எல்லாமே மனுஷனுக்கு ஏற்ற ஒரு கிரி இல்லைங்களா? அப்போ இங்க வந்து இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே விசுவாசம் வச்சு இந்த கிரி செய்யறவங்க எல்லாருமே என்ன ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு அழைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான எந்த விஷயமும் இவங்களுக்கு என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா தேடல.
கடைசி வரைக்கும் என்னவா இருந்துக்கலாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசியாவே இருந்தரலாம், விசுவாசியாவே இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா மரித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே என்னவா இருக்காங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் மட்டும் வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கேற்ற ஒரு கிரியை செஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்காங்க. அதனால்தான் அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? அநேகர். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் இப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைனா இப்ப யார் வந்துருக்காங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம வந்துருவோம் இல்லைங்களா? இவ்வளவு நாள் நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்துட்டோம். இதுதான் அழைக்கப்பட்ட நிலைமை. போய் ஒருத்தருக்கு வந்து காசு இல்ல, பிச்சை கேட்கிறாரு, அந்த ஒரு 5 ரூபாய் எடுத்து போட்டாலே நம்ம மனசுல என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். அப்பாடா என்ன பண்ணிட்டோம்? ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டோம், நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு பேர் எழுதிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போமா? நினைச்சிருப்போம் கண்டிப்பா. பிச்சை போட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? பிச்சை யாருதான் போடுவாரு? முருகன் தான் போடுவாரு, கணேசன் தான் போடுவாரு, இஸ்லாமிய சகோதரர் தான் போடுவாங்க. பிச்சை போட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன இல்லைங்க, இல்ல. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 1:12. எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்த நாம இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம் இவ்வளவு நாள், கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிட்டோம், கிறிஸ்துவ மாதிரி அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் என்ன வேணா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணோம், கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவோம், கரெக்டா தசம் பாகம் கொடுத்துருவோம், கரெக்டா ஊழியத்தை செய்வோம், உபவாசம் எல்லாமே பண்ணுவோம். ஆனா அது எல்லாமே வீண் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரும். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய பொன்மைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இப்போ நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்ப யார் சொந்தமான ஜனமா மாறி இருக்கா? எவ்வளவு நாள் இஸ்ரேல் ஜனங்கள் சொந்தமான ஜனமா இருந்தாங்க. நாம இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு எப்ப வந்திருக்குமோ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப மனுஷனுக்கு ஏற்ற கிரிகளை இவ்வளவு நாள் செஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தேவனுக்கேற்ற கிரி என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நம்ம மாறும்போது யாருக்கு சொந்தமான ஜனமா மாறிடும் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமான ஜனமா மாறிடும். சரி, விசுவாசம் வச்சுட்டோம், மனுஷனுக்கு ஏற்ற கிரி செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப நம்ம என்னதான் கிரி செய்யணும், என்னதான் செய்யணும்ன்றத யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்கும்? திரும்பி நம்ம யார்கிட்ட தான் போய் ஆகணும்? கிறிஸ்துவிட்ட தான் போய் ஆகணும். அப்ப சீஷர்கள் கேக்குறாங்க பாருங்க கிறிஸ்து கிட்ட, யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவன் கேட்ட கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். எவ்வளவு நாள் நாங்க என்ன பண்ணிட்டோம்? மனுஷனுக்கு ஏற்ற கிரியை செஞ்சோம், அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து யார் இப்ப கேக்குறா பாத்தீங்கன்னா சீஷர்கள் கேக்குறாரு. இப்ப சீஷருக்கு சொல்ல ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா யோவான் 8:31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். ஒருவேளை தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும் தெரியுங்களா? என்னவா இருக்கணும்? உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அப்ப தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? கிறிஸ்துவனுடைய சீஷரா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய சீஷரா எப்படி இருக்க முடியும்? அவருடைய உபதேசத்துல நிலைத்து நிற்கணும். அவருடைய உபதேசம் என்ன? அவருடைய உபதேசம் என்ன? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமா மாறதுக்காக இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா மாறதுக்காக நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க சொல்றாரு இல்லைங்களா? அவருடைய உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அநேக வசனங்கள், கிட்டத்தட்ட 31,000 வசனம் இருக்கு பைபிள்ல. எல்லாபடியும் நடக்கணும் அப்படின்னா நடக்க முடியுமா? சாத்தியமா? 31,000 வசனத்துக்கும் கீழ்படிச்சு நடக்கணும் அப்படின்னா சாத்தியமா? இல்ல. அப்போ
அதையும் யார்கிட்ட போய் கேட்கணும்னா, எப்படி ஆண்டவரே நாங்க வந்து 31,000 வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படின்னா, அதுல அவர் ஒரே சிம்பிளான விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி நடந்தனும், நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டேன், நான் எப்படி நடந்தனோ அதே மாதிரி நீங்க நடந்தீங்க அப்படின்னா நீங்க என்னவா இருப்பீங்க, என்னுடைய சிஷ்யரா இருப்பீங்க. படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து செட் பண்ணி வச்சு போயிட்டாரு. அவர் 31,000 வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டாரு. அவரை மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னா நாமளும் என்ன பண்ணிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா 31,000 வசனத்துக்கும் என்ன பண்ணிட்டோம், கீழ்ப்படிந்து நடந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நடக்கணும் இல்லையா? அப்போ கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஒரு அடிச்சுவடு நம்ம நடக்க போறோம் அப்படின்னா அவர் ஒரு பாதம் வச்சிருப்பாரு இல்லையா, அதே இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வைக்கணும். அப்போ கிறிஸ்துவ மாதிரி நம்மளால நடக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்னா அவருடைய உபதேசத்துல நிலைத்து நின்று நடந்து ஆகணும். ஓகேங்களா? அப்போ அவரோட வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளால என்ன பண்ண முடியல, வைக்க முடியல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னதுல முதல்ல நீங்க என்ன பின்பற்றி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்னு சொன்னாரு? அவர் வந்து மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவரு நடந்து போயிட்டாரு. இப்ப அவர் எங்க காலடி வச்சாலோ அதே இடத்துல நம்ம காலடி வச்சு நடந்து போகணும் இல்லைங்களா? இப்ப அவரை நம்ம பின்பற்றி போகணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை எப்படி பின்பற்றி வர சொல்லியிருக்காரு? வசனம் ஞாபகம் இல்லைங்களா? தன்னைத்தான் வெறுத்து. மத்தேயு 14:24 வசனம். மத்தேயு 14:24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினீங்கன்னா என்ன பண்ணுங்க, அவன் தன்னைத்தான் வெறுத்து. முதல் ஸ்டெப் என்னதுங்க, தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தான் யாராவது வெறுக்கிறோமா? பக்கத்துல பாருங்க, அவங்களை வெறுத்துருவீங்களா? அவங்களையும் ஈஸியா வெறுத்துரும். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றோம், ஈஸியா வெறுத்தலாம். தன்னைத்தான் வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்போ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தன்னைத்தான் வெறுத்தாதான் அவர் வச்ச அந்த கால் அடி மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்மளால என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியா செஞ்சுட்டாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்? ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு ஒண்ணு இல்லாததுனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தான் வச்சாங்க. நம்ம எல்லாமே வச்சுக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, வெறுக்க முடியல. அவர்கிட்ட ஏதாவது இருந்துச்சுங்களா? நதிகளுக்கு குழி உண்டு, ஆகாய பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை இல்லையா? அப்ப அவருக்கு எதுவுமே இல்லை. மற்ற மிகப்பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க, அவங்களே இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கோசம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஞாபகத்தை ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒண்ணு இருக்குங்களா, கிறிஸ்து வாழ்ந்தாருன்னு? பைபிளை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கிறிஸ்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு பைபிளை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவ கிட்ட எதுவுமே இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஆனா நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியல, எல்லாத்தையும் வெறுக்க முடியல. உலக நேசம், உலக ஆசை, பணம், பதவி, எல்லாம் கோபம் எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, அதை வெறுக்க முடியல. ஆனா அது எல்லாத்தையும் வெறுத்தாதான் யார் பின்னாடி போக முடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போக முடியும் இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் வெறுக்கணும்ன்றதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புறது, தேவனும் விரும்புறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்ன்றதுதான். புரியுங்களா? அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுரும் இல்லைங்களா, அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் நம்ம விட்டுரும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்ன தெரியுங்களா? பலி. என்னதுங்க? பலி. நம்மளுடைய ஆசைகள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் விடுறதுக்கான பேர் என்னதுங்க? எதுக்கான பலி? தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய பலிகள். கிறிஸ்து வந்து எப்படி அவருடைய உரிமைகள் எல்லாத்தையும் பலவர்களே விட்டுட்டு நமக்காக இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ, நாம ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்துல எல்லாத்தையுமே இந்த பூமியில தேவையான விஷயங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவாக வாழ்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலி. படிக்கலாம் பாருங்க, ரோமர் 12:1 ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்ப ஜீவ பலி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நேரம், நமக்கு இருக்கக்கூடிய தாளந்து, நமக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாத்தையுமே யாருக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். டைம் இல்ல சொல்ல முடியுமா? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான்? 22 மணி நேரம் தான். கரெக்டுங்களா? 24 மணி நேரம் இல்லைங்களா? தூங்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், எல்லாம் மண்டே ஆட்டுறீங்க. சரி, 24 மணி நேரம். 24 மணி நேரமும் எல்லாமே பிஸியாவே இருக்குமா? இல்ல இல்லைங்களா? அப்போ நம்ம டைம் என்ன இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த டைமிங்ல நம்ம என்ன இருக்கும், என்ன பண்றோம்? சும்மா இருக்கும், அதுவும் பிஸி தான்றீங்களா? போன் நோண்டிட்டு இருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம், என்ன பண்றோம்? டிவி பாக்குறோம், எல்லாமே பண்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுக்கு முக்கியமில்லாத ஒரு காரியம். அப்ப தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு டைமில் ஒதுக்குறோம் அப்படின்னா அதுதான் பலி, அதுதான் ஜீவபலி. ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் என்னதுங்க? புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம காலைல போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பண்ணிட்டு வருங்க, அது பேர் என்னது? இப்ப இதுதான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறதுதான் என்னன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டாரு. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம பண்றதெல்லாம் புத்தி சொல்ல மாட்டீங்களா? போய் சொல்றாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துமா யாரும் போய் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நாம செய்யக்கூடிய ஆராதனை எல்லாம் டேஷ் அது நீங்க ஃபில் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம இந்த ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு நமக்கோசரம்? நாம தேவனுக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப தேவன் நமக்கோசரம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ கர்த்தருடைய பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது ரகசியம். அப்போ இந்த ஒரு ரகசியம், இந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையான நிலைமை, 1,44,000 அப்படின்ற ஒரு ரகசியம் இப்ப யாருக்கு தெரியப்பட்டிருக்கு? உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்க இந்த விஷயம் இல்ல, இப்ப நமக்கு தெரியப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த ரகசியத்தை தெரிஞ்சு நாம ஜீவபலியாக ஒரு நாளும் நம்ம கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றாரு நம்ம கிட்ட அப்படின்னா ஒரு உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அக்ரிமெண்ட், உடன்படிக்கை அப்படின்னா 2 பேர் சைடுலயும் என்ன பண்ண அக்ரிமெண்ட் போடப்பட்டு, ஓகேங்களா? நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன், அதனால தேவன் நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம். கிறிஸ்துவ எடுத்தாருங்களா ஞான ஸ்நானம் இல்லைங்களா? அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருடைய ஊழியத்தை அது ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா? அப்ப அந்த ஞானஸ்தானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஸ்நானம்னா என்னதுங்க? தண்ணியா? ஸ்நானம்னா என்னது? குளிக்கிறது இல்லைங்களா? மூழ்குறாங்க இல்லைங்களா? அதுதான் ஸ்நானம். ஸ்நானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா ஐயர்ல, அவங்க என்னது குளிச்சுட்டீங்களா? அதான் ஸ்நானம்னா குளிக்கிறது. ஞானம்னா அது ஒரு ஞானம்ன்றது. அப்போ குளிக்கிறது, அந்த ஸ்நானம் எழுதுல கூட ஞானமா என்ன பண்ணணும்? ஸ்நானம் பண்ணணும், ஓகேங்களா? அப்ப அதுதான் என்ன அப்படி பார்த்தா ஞான ஸ்நானம். அப்ப என்ன ஞானத்தை நம்ம கத்துக்கிட்டோம்? ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா தேவன் நம்ம கிட்ட போடக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் என்ன அப்படின்றது ஞானஸ்தானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இந்த ஞானஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை கொண்டு போயிட்டு தண்ணியில போய் நிக்க வைப்பாங்களா? ஃபுல்லா மூழ்கிடுமா இல்ல பாதிதான் இருக்குமா? ஃபுல்லா மூழ்கிடுமா? போய் நிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? பாதியா தான் நிக்க வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப பாதியா நிக்க வைக்கணும்னா என்ன அர்த்தம்னா பாதி உலகத்துல இருக்கும், பாதி எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணினா என்னதுங்க? சத்தியம். சத்தியக்குள்ள இருக்கும், பாதி உலகத்துல இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த பாதி உலகத்துல இருக்கிற நம்மள அப்படியே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தோப்பாங்க இல்லைங்களா? மூழ்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபுல்லா எங்க போயிடும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து தண்ணிக்குள்ள போயிடும், ஓகேங்களா? அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளார போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்துக்குள்ளார போயிருக்கிற நாம என்ன ஒரு நிலைமையில இருக்கோம் பாத்தீங்கன்னா உள்ளாரும் போது மரித்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்ப மரித்த நிலைமைக்கு வந்த நம்மள திருப்பி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எழுப்பாம விட்டுறாங்களா உண்மையிலே மருத்துவம். அப்ப திருப்பி என்ன பண்ணணும்? தூக்கணும். அவங்க தூக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உலகத்துக்கு மறிச்சு என்ன ஆயிட்டேன்? கிறிஸ்துக்குள்ளாக எழுந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்துக்குள்ளாக இருந்தா எப்படி செய்யணும் அப்படிதான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்ப அந்த பலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறோம்.
ஒப்பு கொடுக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம். அப்ப பலி பிளஸ் உடன்படிக்கை அந்த ரெண்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கிறது பாத்தீங்கன்னா பரிசுத்தவான். கூட்டுங்க பாப்போம். பலி உடன்படிக்கை பரிசுத்தவான் கூட்டுங்க. பிளஸ் பலி பிளஸ் உடன்படிக்கை பிளஸ் பரிசுத்தவான் அப்படின்றீங்களா? அப்படியே சொல்றீங்க. கூட்ட சொன்னா நீங்க அப்படிதான் கூட்டுறீங்க. தேவன் எப்படி கூட்டுறாரு பாருங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். தேவன் கூட்டிட்டாருங்களா? என்ன கூட்டினாரு? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ நம்ம பலியா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு உடன்படிக்கை தெரியப்படுத்துறாரு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஞானஸ்நானம். அப்ப பலி பிளஸ் ஞானஸ்நானம் அது ரெண்டுமே சேரும் போது நம்ம என்னவா மாறும் தெரியுங்களா? நமக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா பரிசுத்தவான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? உயிர் தேடுறோம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம். அப்ப எவ்வளவு நாள் நம்ம செஞ்சிருந்தோமே ஒரு ஸ்நானம் என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞான ஸ்நானம் சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். அது ஞான ஸ்நானமா அப்படின்னு பார்த்தா வெறும் ஸ்நானம், அவ்வளவுதான். இவ்வளவு விஷயம் இருக்குதுன்றது நம்மளுக்கு என்ன பண்ணல, தெரியப்படல இல்லைங்களா? அப்போ எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது தான் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு ஞானஸ்நானமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 116:15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இது எதுக்காக சொல்லப்பட்டது? ஞானஸ்நானம் எடுக்கும் போது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது எங்க இருக்கு தெரியுங்களா? எல்லா கிறிஸ்தவர்களோட கல்லறை மேலே எழுதிருக்கும். ஆட்டோ சங்கர் இறந்துருப்பாரு, எழுதிருப்பாங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எங்கேயாவது என்ன ஆகும்? எங்க பொருத்தமா இருக்குமா? அவ்வளவு கொலை பண்ணியிருக்காரு கிறிஸ்தவர். அதனால கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வை. ஆக்சுவலா இந்த வசனம் எங்க இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். எப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பயே என்ன ஆயிட்டோம்னா உலகத்துக்கு மரிச்சிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? உயிர் தெழுந்துட்டோம். அப்போ மரித்த நம்ம எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியா இருக்கும். பேர் நமக்கு பேர் என்ன அப்படின்னா புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்போ மரித்த நாம உலகத்துக்கு மரித்த நாம கிறிஸ்துவுக்குள்ளார போயிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளார போன நம்ம திரும்பி எப்படிதான் எழுந்துக்கும் பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எழுப்பப்படுறோம். அப்ப நம்ம பேர் என்ன அப்படின்னா புது சிருஷ்டி. புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுல எவ்வளவு விஷயம் இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்நானம். அப்ப கரெக்டான ஞானஸ்நானமா? அது கரெக்டான ஞானஸ்நானமா? கரெக்டான ஞானஸ்நானங்களா? பொய் சொல்லக்கூடாது. கரெக்டான ஞானஸ்நானமா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது இல்ல. ஓகே. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பாத்தீங்களா? பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது ஞானஸ்நானம் இல்ல இல்லையா? அப்ப இந்த விஷயத்தையும் புரிஞ்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்நானம் தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம். பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் கலைத்து போட்டு அப்ப பழைய மனுஷனை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஞானஸ்நானத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரிக்க செஞ்சணும். நம்ம எழுந்து எடுக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா புது சிருஷ்டியா நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எழுப்பப்படும். 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கழித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். என்ன அப்படி பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா மாறினதுக்கு அப்புறம் நம்ம புதிய மனுஷனா மாறி அந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இந்த 2 ஸ்டெப்புக்கே என்ன ஆயிடுச்சு? மூச்சு எனர்ஜி சுத்தமா இல்ல. இதெல்லாம் இன்னொரு ஸ்டெப் வேற இருக்கா. அழைக்கப்பட்ட நிலைமையே ரொம்ப கஷ்டம். அதை விட தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஸ்டெப் இருக்குன்றீங்களே உண்மையுள்ள நிலைமை. உண்மையுள்ள யாருங்க? யாருங்க? 1,40,000 பேர். அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க விசுவாசம் இருக்கும். லைட்டா கிரி செய்வாங்க. மனுஷன் கேட்ட கிரி செஞ்சு விசுவாசம் வச்சு ஏசு நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரவங்க தான் நாம.
இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிறிஸ்துவை வந்து பின்பற்றுறது. தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா தேவன் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை தெரியப்படுவார். அந்த உடன்படிக்கை தான் என்ன அப்படின்னா ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் என்ன மாறிடும் அப்படின்னா பரிசுத்தவான், புது சிருஷ்டி. ஓகேங்களா? அப்ப புது சிருஷ்டி அப்படின்னா பழைய எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா கிறிஸ்துக்குள்ளார நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்து எப்படி நடந்தாலும் அந்த மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அப்ப உண்மையுள்ள நிலைமை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது சப்ஜெக்ட். போய்விடாதீங்க. ஒரே விஷயம் தான். மத்திய 24:13 முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தவனே ரட்சிக்கப்படுவான். ஒண்ணு அந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இல்லைங்களா, புதுசா மாறி இல்லைங்களா, அதே நிலைமையில கிறிஸ்துவ பின்பற்றி கடைசி வரைக்கும் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா 1,44,000. ஆனா இங்க முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படி நம்ம கேட்டோம்னா நானே அந்த 2013 அந்த சர்ச்சில் ரட்சிக்கப்படணும் இல்லைங்களா அப்படின்னா என்னன்னு தெரியல. ஏசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவோட ஓட்டத்துக்குள்ள வரும்போது நம்ம ரட்சிக்கப்படுறது இல்ல, கிறிஸ்துக்குள்ளார நின்று கடைசி வரைக்கும் அந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு டைம் அந்த ஒரு நிலைமையில இருந்து கடைசி வரைக்கும் நம்ம நிக்கிறோம் இல்லையா கிறிஸ்துக்காக, அதுதான் என்ன ஒரு டைமிங் அப்படின்னா ரட்சிக்கப்பட. அந்த டைமிங்ல நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு அர்த்தம். நம்மளோட கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம சாதனை வரைக்கும் நின்றோம் அப்படின்னா அப்பதான் ரட்சிக்கப்படும் இல்லைங்களா? ஆனா இப்ப சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டேன் அதெல்லாம் என்னன்னே தெரியல. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க யாராவது சொல்லுங்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்காரு அதுவா பைபிள்ல தவிர்த்து வேற யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் அவர் கடந்து வந்து கடைசி ஸ்டெப்பையும் அவர் என்ன பண்றாரு பார்த்தா ரீச் பண்ணிட்டார். படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3:13-14. பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. இவ்வளவு நாள் நான் நடந்துட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் கிறிஸ்துவுக்குள்ளார தான் என்ன பண்ணிருக்காரு, தேவன் அழைச்சிட்டார். அவர்தான் சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்தோட அழைப்பை யார் தான் கொடுத்திருக்காங்கன்னா கிறிஸ்து தான் கொடுத்திருக்காரு. இவருமே அழைக்கப்படும் போது இவர் வந்து அவ்வளவு உத்தமமா இல்லைங்களா? யாரு? பவுல். அவர் பேர் சவுல். ரொம்ப கொடூரமானவரா இருந்தார். அழைக்கப்படும் போது அவர் அவ்வளவு மோசமா இருந்தார். ஆனா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவரா அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அவரை மாதிரியான ஒரு ஆள் இல்ல, போதும் இல்லைன்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஓடித்த செஞ்சிருக்காரு. கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்துக்காக லக்கை நோக்கி தொடர்ந்துட்டு இருக்காரு. எப்ப இந்த வசனம் இருந்தபோது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்தார். அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பலியினால உடன்படிக்கை செஞ்சு பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டாரு இல்லைங்களா? அப்ப நாமெல்லாம் வந்து சொல்றோம் இல்லைங்களா, பரிசுத்தவான் யார சொல்லுவோம்? வெள்ளை கலர்ல சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை கலர் வேட்டி கட்டிருக்கவங்க பரிசுத்தவான். ராமராஜ் காட்டுல போயிட்டு எடுத்தீங்கன்னா எவ்வளவு பரிசுத்தவான் இல்லைங்களா? எடுத்து மாட்டினா நம்மளே என்ன வருவோம், பரிசுத்தவான் தானே இருப்போம். காலைல பாத்துருப்போம் தானே பரிசுத்தவான்ல, எங்க பாத்துருப்போம்? சபையில பாத்துருப்போம் இல்லையா? அவங்கள பரிசுத்தவான்லாம் இல்ல. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்ட பரிசுத்தவானா அப்படின்னா இல்ல. பலியினால் உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றவங்களை மட்டும்தான் கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தவான் சொல்றாரு. அந்த பரிசுத்தவான் என்ற நிலைமையை நம்ம அடையணும் அப்படின்னா யாரு மாதிரி இருக்கணும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவமாய் நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம என்ன பேர் வாங்க முடியும் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு பேரை வாங்க முடியும். அப்போ சில பவுலும் அந்த ஒரு பேரை வாங்கி கடைசி ஒரு நிலைமையை ரீச் பண்ணாரு. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அந்த விசுவாசம் இந்த எப்ப வாங்குறது? அழைக்கப்பட்ட நிலைமையில வாங்குறாரு இல்லைங்களா விசுவாசம். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணல, விடல. தேவனுக்கு ஏற்ற கிரியை செஞ்சார், பலியினால் உடன்படிக்கை செஞ்சார், புதிய சிருஷ்டின்ற ஒரு பேர் வாங்குறார். அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு பரிசுத்தவான் புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலைமையில
முடிவு வரையிலும் அவர் நிலைநின்று ஊழியத்தை செஞ்சதுனால அவர் என்ன ஒரு நிலைமைக்கு போனார் அப்படின்னா 1,44,000 பேர் இந்த சபைக்கு ஒரு வாய்ப்புல அவர் என்ன ஆயிட்டாருன்னா பங்குள்ளவர்களா ஆயிட்டாரு அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப உண்மையுள்ளவர்கள் வெகு சிலர்னு திருப்பி சொல்லாதீங்க. எவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடணும் பாடுறீங்கன்னா 1,44,000 பேர் இல்லைங்களா? அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே அழைக்கப்படுறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவங்க எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்ட வராங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது வந்தவங்க தான் நாம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற சிலர் அதை விட நம்ம உண்மையுள்ள நிலைமைக்கு போனோம் அப்படின்னா 1,44,000 பேர்ல மட்டும்ல நம்ம மாறும். ஓகேங்களா? இந்த 1,44,000 பேரை மாறுறதுக்கு ஏதாவது பேரியர்ஸ் இருக்கா? அதாவது கிறிஸ்டினா இருக்கணும், இல்ல ஹிந்துவா இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தா ஆணா இருக்கணும், பெண்ணா இருக்கணும், இல்ல வந்து பணக்காரனா இருக்கணும், ஏழையா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பேரியர் இருக்கா அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை. எல்லாருமே காமனான ஒரு அழைப்பு. அந்த காமனான அழைப்புல யாரு வேணாலும் என்ன மாற முடியும் பார்த்தா 1,44,000 பேரா மாற முடியும். ஆனா அது ஒரே ஒரு இது யாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்களால் மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லக்க அடைய முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன். அதாவது வந்து இஸ்ரேல் ஜனங்களும் இல்ல, புறஜாதி ஜனங்களும் இல்ல, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய். நீங்கள் எல்லாருமே எப்படிதான் இருக்கீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் தான் இருக்கீங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரு காமனான அழைப்பு தான் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா தேவன் கிறிஸ்து மூலமா கொடுத்திருக்காரு. 1,44,000 பேர் இன்னும் சபையா மாறணும். இப்ப தெரிஞ்சுச்சுங்களா? அப்போ கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் மாசமாய் தேவன் இருக்க மாட்டாரு. யார்தான் ஆலயம் பார்த்தா நம்ம தான் அந்த ஆலயம். நாம சபையா இருந்து நாம அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு இந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்காரு. அப்ப 1,44,000 பேரை மாறதுக்கு எந்த பேரியரும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு வசனம் இப்படி இருக்கு. படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு. முத்திரை போடப்பட்டவர்கள் அதாவது அந்த சபை அவங்களோட லக்கு சொல்றாங்க அந்த தொகை. இஸ்ரேல் புத்திரர்களுடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. 1,44,000 பேர் யாரு? சபை. ஆனா இங்க நம்ம தான் முன்னாடி வசனம் படிச்சோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, திருவள்ளுவர் இல்ல, சந்தப்பேட்டை இல்ல, எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் இல்லையா? இப்படி படிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. அப்ப இவ்வளவு நாள் கேட்கிற சபை இந்த சபைன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லையா? 1,44,000 பேரை நம்மளால மாற முடியாதான்? அது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான். ஏன்னா அப்படிதான் இருக்கு வசனம். இது முன்னாடி வசனம் என்ன இருக்கு? பவுல் சொன்ன வசனம் யோதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் எல்லாருக்குமே காமனான அழைப்புன்னு சொல்லிட்டார். அவருக்கு கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? போய் சொல்ல மாட்டார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் 1,44,000 பேர் இருப்பாங்களா? முரண்பாடா இருக்குங்களா? இல்லைங்களா? அப்ப இந்த வசனமும் நமக்கு போய் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத அடுத்த வாரம் 5:30 மணிக்கு தேவன் நமக்கு தெரியப்படுறார். அதை விட தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.